ஹாய், நான் மாணவேல். இன்னைக்கு என்ன வீடியோ நம்ம பார்க்க போறோம்னா, பெரிய சேம்பரம் அப்படிங்கிற ஊரில் வந்து பாண்டியர் மன்னர் கால பழமையான பிடாரி அம்மன் சிற்பம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அதோட வரலாறு பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? தூத்துக்குடி மாவட்டம் லாத்துக்குளம் வட்டம் பெரிய சேம்பரம் இந்த ஒரு ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஊரோட உப்பள பகுதியில் வந்து பழமையான சிற்பம் வந்து ஒன்று கடந்திருக்கு. அந்த சிற்பத்தை எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, உப்பள தொழிலாளர்கள் எப்படி இருக்காங்க சுத்தம் பண்ணி ஒரு தகர செட்டு வச்சு வந்து சாமியை வழிபட்டு வந்திருக்காங்க. இந்த பகுதியில் வந்து ஒரு பழமையான சிற்பம் கிடைச்சதா வந்து வரலாற்று ஆய்வாளர்களுக்கு வந்து தகவல் தெரிஞ்சு அவங்க வந்து ஆய்வு பண்ணி பார்க்கும்போது அந்த சிற்பத்தை வந்து ஆய்வு பண்ணியிருக்காங்க. அது வந்து 9ஆம் நூற்றாண்டை சார்ந்த பிடாரி அம்மன் சிற்பம் அப்படின்னு தெரிய வந்திருக்கு. அதாவது பிடாரி அப்படின்னு சொல்லப்படுற ஏகவீரி அப்படிங்கிற ஒரு அம்மனோட சிற்பம்னு சொல்லப்படுது. ஏகவீரினா என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆரம்ப காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தாய் தெய்வ வழிபாட்டுக்கு வந்து தமிழ் சமூகம் வந்து மிக சிறப்பாகவே இருந்திருக்கு. அதுக்கு ஒரு உதாரணம் இந்த வந்து சிலைன்னு சொல்கிறாங்க. இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தவ்வை, கொற்றவை, சப்த மாதர்கள் இதே மாதிரி பல தாய் வழிபாடு இருந்தாலுமே எல்லா தாய் வழிபாடு சிற்பமும் வந்து பார்த்திங்கன்னா ஊருக்குள்ளே இருக்கும். ஆனால் இந்த ஒரு ஊரில் இந்த ஒரு சிற்பம் மட்டும்தான் வந்து ஊருக்கு வெளியில் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த ஏகவீரி அப்படிங்கிற ஒரு தாய் தெய்வ வழிபாடோடு இருக்கிற அம்மன் சிற்பம் வந்து பார்த்திங்கன்னா ஊருக்கு வெளியில் தான் இருக்குமா. அதனாலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த எல்லை பகுதியிலேயே இந்த அம்மனுக்கு வந்து கோல்கிட்டி வந்து வழிபடுவாங்களாம். தாய் தெய்வ வழிபாட்டில் இவங்களுக்கு வந்து எல்லை பிடாரி அப்படிங்கிற இன்னொரு பெயர் இருக்குன்னு சொல்லப்படுது. இந்த சிற்பம் வந்து ஒரு 4 அடி உயரமும் 2 அடி அகலமும் இருக்கிற ஒரு சிற்பம்னு சொல்கிறாங்க. இந்த சிற்பத்தோட காலம் வந்து கிபி 9ஆம் நூற்றாண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. சிற்பத்தோட அமைப்பு எப்படி இருக்குன்னா, தலையில் வந்து மகுடமும் கையில் வந்து கைவேலையும் வலது காலில் வந்து பிடாரி குண்டலமும் இருக்குது. அதாவது காலில் வந்து அம்மனுக்கு வந்து பிடாரி குண்டலம் இருக்குது. அதோட பார்த்திங்கன்னா இடது காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா பத்திர குண்டலம் இருக்குது. 8 கரங்களோட இந்த அம்மனை வந்து காட்சி தர்றாங்க. இந்த அம்மனோட வலது மேல் கையில் வந்து பார்த்திங்கன்னா சூலாயுதமும், இடது மேல் கையில் பார்த்திங்கன்னா உடுக்கையும், வலது இதில் வந்து பார்த்திங்கன்னா குருவாலும், இன்னொரு கையில் வந்து வாளும் இருக்குது. இடது மேல் கையில் வந்து பாசமும், அடுத்த கையில் வந்து கேடயமும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு கையில் வந்து அசுரனோட தலையும் இருக்குது. இதே மாதிரி 8 கைகளோட இந்த காளியம்மன் சிலை வந்து இருக்குது. அதுக்கீழே வந்து பார்த்தீங்கன்னா காலை மடித்து உட்காந்து வந்து ஆசனத்தில் வந்து அம்மன் உருவம் இருக்கிற மாதிரியும், அதிபங்க கோலத்தில் இருக்கிற மாதிரியும் வந்து இந்த ஒரு சிற்பம் வந்து மூலமே வடிவமைக்கப்பட்டிருக்கு. இந்த ஏகவீரி அப்படிங்கிற இந்த அம்மனோட சிறப்பம்சம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அரச காலத்தில் வந்து இவரை வந்து போர் தெய்வமாக வழிபடுவாங்க. அதாவது இவரை ஏகவீரியை வந்து வணங்கிட்டு போருக்கு போனால் வந்து போரில் வந்து வெற்றி பெறுவோம் அப்படிங்கிறது வந்து அரசர்களோட ஒரு நம்பிக்கையாக இருந்திருக்கு. அதனால இவரை வந்து போர்க்காலத்தில் வந்து வணங்கப்பட்டதாக வந்து செய்யுள் செய்திகள் வந்திருக்கு. காளியோட அம்சமாகவும் ரொம்ப உக்கரத்தோடு இருக்கிறதுனால வந்து இவங்களை வந்து ஊர்காவல் தெய்வமாக வந்து வழங்கப்படுறாங்கன்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பழமையான சிற்பம் வந்து இந்த பகுதியில் கிடைச்ச உடனே பார்த்தீங்கன்னா இந்த ஊர் மக்கள் என்ன பண்ணாங்கன்னா இவங்களை வந்து ஆரியம்மன் அப்படிங்கிற பேரில் இன்னைக்கு வரைக்கும் வணங்கிட்டு வர்றாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவ மக்களுமே வந்து இந்த அம்மனுக்கு வந்து பொங்கலிட்டு வந்து வழிபடுறது வந்து வழக்கமாக வச்சுருக்காங்க. ஸோ இவ்வளோ ஒரு பழமையான சிலை வந்து பெரிய சேம்பரங்கிற ஊரில் கிடச்சிருக்கு. ஸோ தேங்க்யூ. வேறு ஏதாவது வரலாறு பற்றின விஷயம் பேசினா கீழே கமெண்ட் பண்ணுங்க, பிடிச்ச லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.